என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி 4. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். பிறைசூடனும் அவனது குடும்பமும் அவன் மாமா குடும்பமும் ஹோட்டல் சி வியூஸில் அறையெடுத்திருந்தனர். ஊரை சுற்றி பார்த்துவிட்டு ஹோட்டலை வந்து எட்டும் போது இரவு 9 மணி. இரவு உணவை முடித்துக் கொண்டுதான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறார்கள். அனைவரும் அப்பா அம்மா அறையில் கூடி அமர்ந்திருக்க, அக்கா அருள் கல்யாணம் முடிஞ்சதும் அகில் நிவேதிதா கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் மாமா கூற, ஆமடா நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. என்ன அகில், 2 பேர் கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கலாமா? அம்மா கேட்க ஆம் என்று கூறியிருப்பான். நதியாவை இன்று சந்திக்காமல் இருந்திருந்தாள். அவளை பார்த்த பிறகு ஒரு தயக்கம். இல்லம்மா, முதல்ல அண்ணனுடைய கல்யாணம் முடியட்டும், அப்புறமா என்னுடைய கல்யாணத்தை பாத்துக்கலாம் என்று அவன் கூறும்போது பிரவீன் விழிகள் பிறைசூடனின் விழிகளை ஆழமாக பார்த்தது. விழிகளின் வழியே அவன் இதயத்திற்குள் இறங்கி செல்ல அவன் முயல்வதை பிறைசூடன் உணர்ந்தான். அவன் பிரணவை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் அதில் எங்கோ சிறு வலிகளின் கோடுகளை பிரணவ் கண்டான். அம்மா, எனக்கு தூக்கம் வருது என்று கூறி எழுந்து தன் அறைக்கு வந்து விட்டான் பிறைசூடன். எனக்கும் தூக்கம் வருதுமா என்று கூறி பிரணவும் எழுந்து கொண்டான். நேராக பிறைசூடன் அறைக்கு வந்தவன் பெல்லை அழுத்த பிறைசூடன் கதவை திறந்தான். உள்ளே வந்து கதவை சாத்திய பிரணவ், என்னடா ஒரு நாளும் இல்லாத ஒரு வேதனை முகத்துல ஊஞ்சலாடுது? நதியா உன்னுடைய மனச ரொம்ப பாதிச்சிருக்கா போல இருக்கே. ஆமனா, நான் உண்மையா நேசிச்சது அவளை மட்டும்தான். எல்லா பொண்ணுங்க மாதிரிதான் முதல்ல அவளையும் நெருங்கினேன். ஆனா அவ சிக்கல. அவ நழுவ அவளை எப்படியும் என்னுடைய வலையில சிக்க வைக்கணும்னு அவகிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டினேன். அவளை நம்ப வைக்க நடிக்க ஆரம்பிச்சாலும் போக போக அது உண்மையான காதலா மாறிடுச்சு. ஆனாலும் அவகிட்ட தோத்து போக எனக்கு மனம் இல்ல. டேய் தம்பி, மனைவி கிட்ட தோக்குறவன் தாண்டா வாழ்க்கையில ஜெயிப்பான். அதனால நீ நதியா கிட்ட கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது. நோண்ணா முடியாது. அவ பேசின பேச்சு அப்படி ரொம்ப திமிரா பேசினா. என்கிட்ட தோத்த பிறகும் அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. டேய், இதுக்கு பேர் தான் ஈகோ. ஆமா, ஈகோ தான். அப்படின்னா உன்னுடைய இந்த வலியை நீ வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அவளால முடியும்னா என்னால ஏன் முடியாது? சூப்பர், சரியான போட்டி. நடக்கட்டும். வெற்றி யாருக்குன்னு நாங்களும் பார்க்கதானே போறோம். நாங்களா? ஆமாடா, இத தெரிஞ்சுக்க வெளியே 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. சில பேர் உன்னுடைய தோல்வியை விரும்புறாங்க. என்னுடைய தோல்வியை விரும்புறாங்களா? அது யாருன்னா உன்கிட்ட தோத்து போன உன்னுடைய முன்னாள் காதலர்கள். பிரணவ் கூற அழகான ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்தான் பிறைசூடன். டேய், இப்படி சிரிச்சு மழுப்பாத. நீ நதியா அன்புக்கு முன்னாடி மண்டிடுறது தப்பே இல்ல. அவளுடைய காதல் உண்மையானதுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாண்ணா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அது ரொம்ப 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 உண்மையானது. ஆனா அவளுடைய திமிர் அது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அந்த திமிருக்கு முன்னாடி மண்டியிட நான் விரும்பல. இதுக்கு மேல இதுல நான் என்ன சொல்ல முடியும்? பாதிக்கப்பட போறது என்ன ஆனாலும் நீதான். அதனால யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியதும் நீதான். உன்னால பாதிக்கப்பட போறது நதியாவும் சேர்ந்துதான். அதையும் மனசுல வச்சுட்டு ஒரு முடிவேடு. அண்ணா, அந்த எண்ணம் முதல்ல அவளுக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேடா, இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்ல. குட் நைட். அரை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான் பிரணவ். கதவை சாத்தி தாழிடும் போது நதியாவின் அழகான முகம் பிறைசூடனின் கண்முன் வந்து நின்று அவனை இம்சித்தது. வந்து படுக்கையில் சாய்ந்தவன் நதியாவை முதன்முறை சந்தித்த அந்த நிகழ்வுகளை மனதில் அசை போட்டான். இதே நேரம் படுக்கையில் சாய்ந்திருந்த நதியா மனதிலும் பிறைசூடனை சந்தித்த அந்த முதல் நாள் அவள் நினைவில் வந்து அலைமோதி கொண்டிருந்தது. நம்ம மேனேஜர் பிறைசூடன் சார் இன்னைக்கு வராராம். ஒரு 3 வாரம் இங்கதான் இருப்பாராம். உற்சாகத்தோடு அந்த பெண் ஊழியர் செண்பகம் கூற, மேனேஜர் பிறைசூடனா? அப்போ இங்க இருக்கிற செந்தில் சார் அவரு வெறும் அசிஸ்டன்ட். உண்மையான மேனேஜர் பிறைசூடன் சார் தான். அவர் இன்னைக்கு வராரு. ஓ அப்படியா? அப்படின்னா இந்த அகில் சார் யாரு? வாட்ஸ்அப்ல சில வேலைகளை வாய்ஸா மட்டும் அனுப்புவாரு. ஆமா, நாங்க கூட அவரை இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்ல. வாய்ஸ மட்டும் தான் அனுப்புவாரு. ஆமா, அவர் யாரு? அவர் நம்ம கம்பெனி ஓனர் சதீஷ் சாரோட பையன். ஓ அப்படியா? அப்புறம் நதியா, அவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்ன, அவரு ஒரு மன்மதன். எந்த பொண்ணையும் ஒரே நாள்ல கவுத்துடுவாரு. அதை கேட்டு நதியா முகம் சுளிக்க, ஏண்டி இப்படி முகத்தை சுளிக்கிற? நீ சொல்றத பார்த்தா
அவர் தப்பானவர் மாதிரி இருக்காரே. சேச்ச, தப்பானவர் எல்லாம் கிடையாது. அவருடைய காதல் வழியில மட்டும்தான் வீழ்த்துவாரு. எந்த ஒரு பொண்ணோடவும் தகாத உறவுல அவர் இன்னைக்கு வரைக்கும் இருந்ததில்ல. காதலிக்கிற பொண்ணுங்க அவர் கூட இருக்க ஆசைப்பட்டாலும் காதல் எல்லாம் கல்யாணத்துலதான் முடியணும்ன்ற அவசியம் இல்ல, அதனால சாரி தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை கேட்டு அவள் முகத்தின் சுளிப்பு சிறிது மாறினாலும், அப்படியே ஆனாலும் அவர் ஒன்னும் உத்தமர் இல்லையே, நல்லவர்னு சொல்லிடவும் முடியாது. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லவர் இல்லைன்னு தோணுனதே இல்ல. உனக்கு தோணுதுன்னா அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நீ இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்த்ததில்ல, அவர் கூட பழகுனதில்ல. பார்த்து பாரு, பழகிப்பாரு, அதுக்கப்புறமா நல்லவரா கெட்டவரான்னு நீ சொன்னா போதும். அப்படின்னு ஒரு விஷயம், நீ கூட அவரை பார்த்த ஒரே நாள்லயே அவர்கிட்ட விழுந்துடுவ. அலட்சியமாக சிரித்தாள் நதியா. விழமாட்டேன்னு சொல்லுறியா? அதுல உனக்கு என்னடி சந்தேகம்? கண்டிப்பா விடமாட்டேன். நதியா, அவரை பாக்குற வரைக்கும் அப்படிதான் எல்லாரும் நினைப்போம். ஆனா அவரை பார்த்த பிறகு விழுந்தாதான் என்னன்னு தோணும். அவர்கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்கு, எல்லாரையும் அவர் பக்கத்துல இழுக்கிற ஒரு காந்த சக்தி. பார்த்தா பார்த்துட்டே இருக்க தோணும், பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அவர் பக்கத்துல நிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு கூட தோணும். அது உனக்குடி, எனக்கு இல்ல. என்ன சவாலா? சவால்னா சவால் தாண்டி. நான் ஒரு நாள்ல இல்ல, ஒரு வருஷத்துல இல்ல, இந்த ஜென்மத்துல அவர்கிட்ட விழ போறதில்ல. பார்க்கத்தானே போறோம். பார்த்து உங்க மேனேஜர் பிரைசுடன் என்கிட்ட விழுந்துட போறாரு. நீ அழகிதான், அதுக்காக உன்கிட்ட அவரு விழுந்துடுவாருன்னெல்லாம் எனக்கு தோணல. அவள் வார்த்தைகளில் ஒரு பொறாமை எட்டி பார்த்தது. 10 மணி ஆன போது பிரைசூடனின் கார் அலுவலகத்தை எட்டியது. கம்பீரமாக காரில் இருந்து இறங்கியவன் அலுவலகத்திற்குள் வர, அவனை கண்டதும் எழுந்து குட் மார்னிங் சார் என்று ஊழியர்கள் கூற, மெல்லிய ஒரு புன்னகையோடு தலையை மட்டும் அசைத்தபடியே அமைதியாக நடந்து வந்தவன் முன்னால் வந்து நின்று குட் மார்னிங் எவ்ரிபடி என்றான். அவனது அந்த கம்பீரத்தை கண்ட நதியாவுக்கு இவனை பற்றியா செண்பகம் இப்படி பேசினாள் என்ற சந்தேகம். நேர்கொண்ட பார்வை அது யார் மீதும் மேயவில்லை, எந்த பெண்ணையும் தவறாக பார்க்கவில்லை. மிகவும் கண்ணியமும் கம்பீரமும் அவன் விழிகளில் அப்பட்டம். பார்த்தாலே மதிக்க தோன்றும் ஒரு ஆளுமை, ஏதோ ஒரு தனித்துவம் அவனிடம் இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. செண்பகம் கூறியது சரிதான், ஏதோ காந்த சக்தி அவனிடம் இருக்கிறது. அவளை கூட அந்த சக்தி அவனிடம் ஈர்க்கிறது. அதை அவளால் தடுக்க முடியவில்லை. இவனிடம் பெண்கள் விழவில்லை என்றால் தான் அதிசயம். அவன் விழிகள் யாரையோ தேடுகிறது. இறுதியில் அவன் விழிகள் ஒரு ஊழியரின் மீது நிலைத்து நின்றது. மிஸ்டர் கைலாஷ், கொஞ்சம் வாங்க, அவன் கம்பீரமாக அழைக்க கைலாஷ் எழுந்து அவன் அருகில் சென்றார். அவரை கட்டி தழுவியவன், நேத்து ரொம்ப சூப்பரா ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணீங்க, அதுக்காக உங்களை பாராட்டாம இருக்க முடியாது. உங்க திறமைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அகில் சார் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதா சொல்லி இருக்காரு, அது கூடிய சீக்கிரமே வந்துடும். தேங்க்யூ சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பிரைசுடன் ஹிந்தியில் தான் பேசுகிறான். கைலாஷ் வந்து தன் இருக்கையில் அமர, இன்னும் அவனது விழிகள் யாரையோ தேடியது. அது செண்பகத்தின் மீது வந்து நின்றது. மிஸ் செண்பகம், பிளீஸ் வாங்க. செண்பகம் உற்சாகத்தோடு எழுந்து அவன் அருகில் சென்றாள். அவள் கரத்தை பிடித்து குலுக்கியவன், உங்க திறமையையும் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும், ரொம்ப திறமையா வேலை பாக்குறீங்கன்னு அகில் சார் சொன்னாரு. கீப் இட் அப். தேங்க்யூ சார். உங்க அக்கௌண்ட்டுக்கும் சின்ன ஒரு கிஃப்ட் வந்துடும் அகில் சார் சொல்ல சொன்னாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஓகே, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. செண்பகம் வந்து தன் இருக்கையில் அமர அவன் விழிகள் இப்போது நதியா மீது வந்து நின்றது. மிஸ் நதியா, அவள் வியப்போடு அவனை பார்த்தபடியே தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றாள். சாரி, சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்லாம இருக்க முடியாது. நீங்க வேலையில கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க வேலைக்கு புதுசுதான், அது எனக்கு தெரியும். அதனால மட்டும் உங்ககிட்ட இருந்து வர்ற தவறுகளை நான் திருத்திட்டு இருக்கேன். எனக்கும் செந்திலுக்கும் தேவையில்லாம அதிகம் வேலையை நீங்க வைக்காதீங்க பிளீஸ். சாரி சார், இனி நான் கவனமா இருக்கேன் என்றவன் அவனது அறைக்கு சென்று விட்டான். அதன் பிறகு ஒவ்வொருவரையாக அழைத்து அவர்களது லேப்போடு அவனது அறைக்கு செல்லுமாறு அவன் அழைக்க ஒவ்வொருவராக அவன் அறைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தனர். இப்போது இதோ நதியாவுக்கு அழைப்பு. வரேன் சார் என்று கூறி அழைப்பை துண்டித்தாளை தவிர எழுந்து அவள் செல்லவில்லை. எதையோ சரிபார்த்து கொண்டிருந்தவள் 5 நிமிடம் கழித்துதான் எழுந்து அறைக்கு வந்தாள். பதற்றத்தில் கதவை தட்டி அனுமதி பெறாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் வேகமாக வாசலுக்கு வந்து கொண்டிருந்த பிரைசூடனை பலமாக மோதிவிட்டாள். அவள் கையில் இருந்த லேப் கீழே விழுந்து நொறுங்கியது. அது அவள் காலில் விழுந்து பலத்தாடி ரத்தம் கொட்டுகிறது.
ஓ நோ, இப்படிதான் உள்ள வருவீங்களா மிஸ் நதியா? உள்ள வரும்போது கதவை தட்டி அனுமதி வாங்க மாட்டீங்களா? அது உங்களுக்கு தெரியாதா? சிறிது கோபமாக கேட்டான். சாரி சார், உங்களை காணோமேனு தான் உங்களை பார்க்கலான்னு நான் வெளியே வரேன். நீங்க உள்ள வரீங்க. இனிமே இதே மாதிரி நடக்காம பாத்துக்கங்க. நம்ம முதல் சந்திப்பே நஷ்டத்துல முடிஞ்சிருக்கு. எனக்கு லேப் நஷ்டம், உங்களுக்கு ரத்தம். சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலா? அவனை பற்றி செண்பகம் கூறிய அனைத்தும் அவள் நினைவுக்கு வர, சாரி சார், ஹாஸ்பிட்டலுக்கு தானே, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நானே போயிட்டு வந்துடுவேன். தனியாவா? ரத்தம் கொட்டுது, தலை சுத்தி கீழே விழுந்துட்டா என்ன பண்றது? டிரைவரை அனுப்பியிருப்பேன், ஆனா அவர் இன்னைக்கு லீவு. தெரியும்ல? தெரியும் சார், பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ, என் கூட வர நீங்க தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க துணைக்கு வேணும்னா யாரையாவது கூட கூட்டிட்டு வாங்க. ஓகே சார் என்றவள் செண்பகத்தை பார்த்தாள். செண்பகம் எழுந்து கொண்டாள். நதியா செண்பகம் இருவரும் காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருக்க பிறைசூடன் தான் காரை ஓட்டினான். மருத்துவமனை வந்து சேரும் வரை பிறைசூடன் எதுவும் பேசவில்லை. மருத்துவமனைக்கு வந்ததும் நதியாவுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவள் கூறாமலே செண்பகம் செய்யும் முன்பே அவன் செய்து கொடுக்க அவளுக்கு வியப்பு. எந்த ஒரு பெண்ணும் இப்படி ஒருவன் தான் தன் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று நினைப்பாள். அப்படி ஒருவன் இதோ கண்முன். ஆனால் இவனை பற்றி செண்பகம் தவறாக அல்லவா கூறியிருக்கிறாள். இவனை மனம் நாடுகிறது, நேசிக்க தூண்டுகிறது. ஆனால் இவனை பற்றி தெரிந்தே இவனிடம் வீழ்வதா? அவளுக்கு தயக்கம். மருத்துவரை பார்த்துவிட்டு திரும்பும் போது, செண்பகம், இவங்க யார் கூட தங்கி இருக்காங்க? பிறைசூடன் கேட்டான். ஏன் கூட, ஏன் ரூம்ல தான் சார். அப்ப சரி, நீங்க இவங்க கூட இருந்து இவங்களை பாத்துக்கங்க. டாக்டர் சொன்னதெல்லாம் நினைவிருக்குல்ல? நினைவிருக்கு சார். இருவரையும் அவர்களது இருப்பிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு அலுவலகம் திரும்பினான் பிறைசூடன். ஏய் செண்பகம், நீ இவரை பத்தி தான் உண்மையிலேயே தப்பு தப்பா சொன்னியா? நீ வேற, இது இவருடைய ஒரு முகம், இன்னொரு முகம் இருக்கு. அத பாக்குற வாய்ப்பு உனக்கு இன்னும் அமையலம்மா. அது அமையட்டும், இவரை பத்தி நீ முழுசா புரிஞ்சுப்ப. அப்படின்னா அவர் நடிக்கிறாரா? நோ நோ, நடிப்பெல்லாம் கிடையாது. இதுவும் இவருடைய உண்மையான முகம்தான். அதை கேட்டு நதியா மனதில் ஒரு பயம். அவனோடு கழித்த இந்த சில நிமிடங்களிலேயே அவள் மனதை அவன் ஆக்கிரமித்து விட்டான். எந்த ஒரு பெண்ணும் இப்படி ஒருவனை அடையதானே விரும்புவாள். அப்படி ஒருவன் கண்முன். ஆனால் என்றது அவள் மனம். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.